அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிற மாரடைப்பு மற்றும் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா திடீர்னு இருதயம் செயலிழந்து போகிறது, இது ரெண்டுக்கும் முதலுதவி முறைகள் பற்றி முன்னர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பலரும் பார்த்துட்டு கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா, அந்த சிபிஆர்னு சொல்கிற நின்று போன இருதயத்தை நெஞ்சு பகுதியை அழுத்தி எப்படி செயல்பட வைக்கிறது அப்படின்ற செய்முறை விளக்கத்தை கொஞ்சம் எளிமையான தமிழில் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவும் பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பதிவில் சிபிஆர் முறை யாருக்கு பண்ணணும், முறையாக எப்படி பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எளிமையான தமிழ் நடையில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. இந்த பதிவு எதற்காகனா, நம்ம கண் முன்னாடி நம்ம உறவினர்களாகட்டும், இல்லை நண்பர்களாகட்டும், இல்லை எந்த ஒரு நபராகட்டும் நம்ம கண் முன்னாடி மயங்கி விழுந்துட்டாங்க, அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காகத்தானே தவிர இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்களே வீட்டில் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கலாம், ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை அப்படின்றதுக்காக கிடையாதுங்க. சிபிஆர் செயல்முறைக்கு முக்கியமான விஷயமே மேனிக்வின் அப்படின்ற பொம்மை தாங்க. இதை காலேஜில் கேட்டு பார்த்தேன், இதற்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு அப்புறமே தெரிஞ்சிருச்சு இவங்க கண்டிப்பாக நமக்கு தரமாட்டாங்க அப்படின்னு. அதனால் நானே ஃபோட்டோஸ் வச்சு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு குஷனை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. சரிங்க, இதை ஒரு நபராக நினச்சிக்கோங்க, மேனிக்வினா ஃபோட்டோவாக நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போது நீங்கள் இந்த சினாரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் மயங்கி விழுகிறாரு, இல்லை நீங்கள் நடந்து போகும்போது ஒருத்தர் மயங்கி கிடக்கிறாரு. நீங்கள் அந்த இடத்துல அப்போதைக்கு இல்லை, நீங்கள் நடந்து போகும்போது அவர் மயங்கி விழுந்து கிடக்கிறாரு. முதல்ல அவங்க பக்கத்தில் போய் அப்ரோச் பண்ணிவிட்டு அந்த இடம் உண்மையிலேயே சேஃபான இடமா உங்களுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நடு ரோட்டில் விழுந்திருக்காங்கன்னா அவங்களை முடிஞ்ச அளவுக்கு ரோட்டோட ஒரு சைடு எடுத்துகிட்டு வாங்க. இல்லை அங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு, அங்கே புகையாக இருக்குது, அங்கே ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்காருன்னா பாதுகாப்பான இடத்துக்கு முதல்ல அவங்கள எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு பேர் சேஃப்டி ஆஃப் த சீன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அவங்கள தூக்கிட்டு வந்துட்டு அவங்கள சத்தமாக அங்கே போய் ஹலோ அப்படின்லாம் கேட்டுருக்கூடாது, சத்தமாக கேட்கணும். ஐயா இருக்கீங்களா, ஐயா என்னாச்சு அப்படின்னு சத்தமாக அவங்கள கேட்கணும். நீங்கள் உலுக்கி பார்க்குறீங்க, அவர் எந்திரிக்கலை, உடனே அவங்க மூச்சு விடுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். சும்மா வெறுமனை பார்த்தாலோ இல்லை கை வச்சு பார்த்தாலோ தெரியாதுங்க. அங்கே கிட்டமாக அவங்க இந்த சைடு போய் பார்த்துட்டு உங்களுடைய அவங்க இந்த மூக்கு பகுதியில் போய் வச்சு வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம், கை வச்சு நல்லா பார்க்கலாம். இல்லையா இந்த சைடு ஆங்கிளில் இப்படி பார்க்கணும். நெஞ்சு இல்லை வயிறு பகுதி சுருக்கி விரியுதா, மேலே எலும்பி மறுபடியும் கீழே போகுதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை மூச்சு அவங்க விடலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, உடனே கையில் இருக்கிற ரேடியல் பல்ஸ் தான் பார்ப்போம். ஆனால் ரேடியல் பல்ஸ் உணரணும்னா அவங்களுடைய பிபி குறைஞ்சது, சிஸ்டோலிக் பிபி 80 இருக்கணுங்க. ஒரு சிலருக்கு மயங்கி விழுகிற காரணம் பார்த்தீங்கன்னா லோ பிபியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க கழுத்தில் இருக்க கரோட்டிட் பல்ஸ் தாங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதை எப்படி பார்க்கணுன்னா, இந்த நடுவில் இருக்கிற இந்த ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவோம், இந்த விண்ட் பைப்புக்கு பால்பேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கை அளவு, சரிங்களா, இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அழுத்தினீங்கனாலே உங்களுடைய எந்த ஒரு நபருடைய கரோட்டிட் பல்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால்பேட் பண்ணி பார்க்கணுங்க. பல்ஸ் இருக்கான்னு இல்லையான்னு மட்டும்தான் பார்க்கணும். இதுக்கு நீங்கள் ஒரு 5லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். சரிங்களா? பல்ஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ துடிப்பு இருக்குன்னு பார்க்க தேவையில்லை. சரி, அவருக்கு பல்ஸ் இருக்குது. பல்ஸ் இருக்கிறதுக்கு என்ன நமக்கு உணர்த்துதுன்னா, அவருடைய ப்ரீத்திங் கிடையாது, ஆனால் இருதய துடிப்பு செயல்பட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அவங்களுக்கு ஆனால் மூச்சு இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்றா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க அப்படின்ற பட்சத்தில் பயப்படாமல் நீங்கள் அவங்களுடைய மூக்கை இப்படி அழுத்திட்டு வாயோட வாய் வச்சு நீங்கள் அவங்களுக்கு அப்படின்னு ஊதணுங்க. இப்படி மூக்கை பிடிச்சிட்டு அப்படின்னு ஊதணும். ஊதும்போது நெஞ்சு சுருக்கி எலும்புதா அப்படின்னு பார்க்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை முறை அப்படி செய்யணும்னா, 5லேருந்து 6 செகண்டுக்கு ஒரு முறை, 1 2 3 4 5 6 அப்படின்னு எண்ணிட்டு 6 செகண்டுக்கு ஒரு முறை அவங்களுக்கு மூச்சு கொடுக்கணுங்க. இது அவங்களுடைய பல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. மட்டும் இல்லாமல் அகோனல் கேஸ்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னங்கன்னா, ஒரு சிலருக்கு மூச்சு இழுத்துட்டு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க, அப்படி இழுத்துட்ருக்கோம். அது நார்மலான ப்ரீத்திங் கிடையாதுங்க. இந்த மாதிரி சமயத்தில் என்னென்னா, உடனே ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். சரிங்க, பல்ஸ் பார்க்குறீங்க, பல்ஸ் அவர்களுக்கு இல்லை,
இப்போ என்ன பண்ணணுன்னாலும் உடனே ஆம்புலன்ஸுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொன்னேங்க இல்லையா, எப்படி வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு கொடுக்கணுன்னா அதற்கு பேர் வந்து ஹெட் டில்ட் சின் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறைப்படி கொடுக்கணுங்க. அப்படின்னா தாடையை வந்து மேல் நோக்கி தூக்கணுங்க. அதே சமயம் இந்த தலைப்பகுதியை அழுத்தி லைட்டாக கீழ் நோக்கி அசைக்கணுங்க. இந்த மாதிரி செய்கிறது எதுக்குன்னா சுயநினைவு இல்லாதவங்களுக்கு நாக்கு வந்து பின்னோக்கி வந்து பிறழுங்க. இதனால் என்ன ஆகும்னா நம்ம மூச்சு குழாயை வந்து போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி செய்யும்போது இந்த அடைப்பு வந்து நாக்கு வந்து பின்னோக்கி போகாமல் மேல் நோக்கி வந்துடும். இதனால் அவங்க வந்து நம்ம கொடுக்குற அந்த மூச்சு வந்து அவங்களுக்கு டைரெக்டாக நுரையீரல் பகுதிக்கு செல்லுங்க. சார், அந்த நபர் எனக்கு யாருன்னே தெரியல, மயங்கி விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்பட தேவையில்லைங்க. இதற்கு தான் வந்து போர்ட்டபிள் மாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது பெரும்பாலான எமர்ஜென்சி கிட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாஸ்க் எடுத்து வாய்ப்பகுதியில் வச்சு இந்த தலையை வந்து கீழ் நோக்கி இந்த தாடையை மேல் நோக்கி இழுத்துட்டு நீங்கள் அந்த 6 செகண்டுக்கு ஒரு முறை வந்து அவங்களுக்கு மூச்சு கொடுக்கலாம். இல்லை எந்த விஷயமே அப்போதைக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு நோட் புக்கை வந்து சுருட்டி வாயோட வாய் வச்சு கொடுக்கலாம். இல்லை அதுவும் இல்லை எதுவுமே இல்லாத சமயத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக இந்த ரிஸ்க்கை நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, நீங்கள் வந்து மூச்சு கொடுக்குறீங்க, எப்போனா பல்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பல்ஸும் இல்லை மூச்சும் இல்லை, நீங்கள் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிடுறீங்க. ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. உடனே அவங்களுக்கு நீங்கள் இந்த சிபிஆர் முறையை வந்து ஆரம்பிச்சிடுங்க. சரி, சிபிஆர் முறை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. சிபிஆர்னா என்னங்கன்னா கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னென்னா இருதயம் மற்றும் நுரையீரலை வந்து நம்ம நெஞ்சு பகுதியில் கொடுக்குற அழுத்தத்தினால செயல்பட வைக்கிறோம் நம்ம நின்று போன விஷயத்தை. இதில் எப்படி செய்யணுன்னாங்க முறையாக இந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய கீழ்ப்பகுதியில் நம்ம கையில் இருக்கிற இந்த தீனார் ஹைப்போதீனார் இந்த இடத்த வந்து வச்சு அழுத்தணுங்க. சரிங்களா? இந்த கையை எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி, நீங்கள் ரைட் ஹேண்டட் பர்சனாக இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அழுத்த போகிறது இந்த பகுதியை மட்டும்தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இந்த பகுதியை மட்டும், இந்த எலும்பினுடைய கீழ்ப்பகுதி இதை வந்து ஒரு 3ஆக பிரிச்சுக்கலாம். இந்த ஸ்டெர்னம் போன நெஞ்சு எலும்பை இதை 3ஆக பிரிச்சுட்டு கடைசி 3வது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியில் தான் வந்து நம்ம அதிகமான அழுத்தம் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதைத்தான் வந்து இந்த ஸ்டெர்னமாக நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. அந்த இடத்துல தான் வச்சு இப்போ அழுத்தம் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னங்கன்னா, நம்ம சிபிஆர் கொடுக்கும்போது அந்த கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் உறுதியான பகுதியாக இருக்கணும். நீங்கள் பெட் மேலே அப்படியே வச்சு பண்ணிங்கன்னா, மெத்த மேலே வச்சு பண்ணும்போது என்னாகும், கீழ்ப்பகுதி வந்து அதுவும் அழுந்தும். கீழே இருக்கிற பகுதி வந்து உறுதியாக இருந்தால் தான் கீழ்ப்பகுதி வந்து இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். நம்ம மேலே இருந்து இருதயத்தை வெளிப்புறத்துலேருந்து அழுத்துறோங்க. அதனால் கீழ்ப்பகுதி வந்து உறுதியாக இருக்கணும். நீங்கள் போய் ஒரு பெட் மேலே வச்சுட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து முறையான சிபிஆர் வந்து இருக்காதுங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பகுதியில் வச்சுட்டு நீங்கள் அழுத்த ஆரம்பிக்கணுங்க. 30 முறை வந்து அழுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 19 20 21 27 30 முறை அழுத்திட்டீங்க. சரிங்களா? இந்த கை பார்த்தீங்கன்னா இந்த விரல்கள் வந்து ஒட்டக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும், விரல்கள் ஒட்டக்கூடாது இருக்கணும். அதோட முக்கியமான விஷயம், இந்த முழங்கை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மடங்கக்கூடாது. நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளே வந்து சீக்கிரம் டயர்டாகிடுவோம், நமக்கே வந்து மூச்சு திணறல் வந்துடும். இந்த மாதிரி அதிகமான எஃபோர்ட் போடுறதுனால, இந்த காரணத்தினால நம்ம அழுத்தம் வந்து ஷோல்டர் பகுதியிலிருந்து வரணுங்க. அப்போ தான் வந்து எஃபெக்டிவான சிபிஆர் முறை வந்து இருக்கணும். முறையான சிபிஆர் கொடுத்தா தாங்க பேஷண்ட் வந்து பயனடைவாங்க. முறையான சிபிஆருக்கு 4 முக்கியமான விஷயம் இருக்குது. முதல் விஷயம், இந்த நம்ம கொடுக்குற அழுத்தம் இருக்குங்க இல்லையா, அந்த அழுத்தம் வந்து எவ்வளோ ஆழம் வந்து கீழே போகணும்னா குறைஞ்சது 5 சென்டிமீட்டர் அப்படின்னா 2 இன்ச்சாவது கீழே போகணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம இருதயம் வந்து டைரெக்டாக இந்த நெஞ்சு பகுதியில் இல்லைங்க, இதற்கு மேலே எலும்புகள் இருக்குது, மீடியாஸ்டனத்தில் இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம 5 சென்டிமீட்டராவது அழுத்தம் கொடுத்தா தான் இந்த இருதயத்தை நம்ம அழுத்தி இதில் இருக்கிற ரத்தத்தை வந்து நம்ம நுரையீரலுக்கு அனுப்புகிறோம், மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் நம்ம அனுப்ப முடியுங்க. அதனால் குறைஞ்சது 5 சென்டிமீட்டராவது இந்த அழுத்தம் இருக்கணுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம ஒரு நிமிடத்துக்கு குறைஞ்சது 100லிருந்து 120 முறையாவது அழுத்தம் கொடுக்கணும். செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் வந்து கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தா தான்
இந்த இருதயம் அழுத்துறதுனால ரத்தம் வந்து பல உறுப்புகளுக்கு வந்து செல்லுங்க. மூணாவது விஷயம், என்ன சார் 100 120ன்னு கணக்கு பார்த்துட்டு ஒரு 150 200 கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு தயவு செஞ்சு நிறையா கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம அடிக்குவேட்டாக ரீகாயில் அப்படின்ற விஷயத்தை பண்ணணும். என்னென்னா நம்ம அழுத்திட்டே இருந்தால் மட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம அழுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நெஞ்சு பகுதி வந்து அழுத்தினதுக்கப்புறம் விரியணும், ரீகாயில் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி விரிஞ்சாதான் மறுபடியும் இருதயத்துக்குள்ள ரத்தம் மற்ற பகுதியிலேருந்து வந்து நம்ம இருதயத்துக்கு வந்து ரத்தம் நுழையும். நம்ம சும்மா அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா வெறுமனே ரத்தமே இல்லாத இருதயம் தான் வந்து துடிக்க வைக்கிறோமே தவிர ரத்தம் வந்து மற்ற பகுதிக்கு செல்லாதுங்க. இது வந்து மூணாவது விஷயம். நான்காவது விஷயம் என்னென்னா, நம்ம 5 முறை இந்த 30 கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அவர்கிட்ட இருந்து. அப்படி இந்த மாதிரி இருக்கிற இன்ட்ரப்ஷன்ஸை வந்து குறைக்கணுங்க. ஒரு சிபிஆர் சைக்கிளுக்கும் நடுவில் குறைஞ்சது வெறும் 10 செகண்ட் தான் நம்ம வந்து அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? சரி, அந்த 30 முறை பண்ணியாச்சு. 30 முறை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த சைடு தலைப்பகுதிக்கு வந்துட்டு இதை லிஃப்ட் பண்ணிவிட்டு சின் லிஃப்ட் ஹெட் டில்ட் பண்ணிவிட்டுங்க அவங்களுக்கு மூக்கை பிடிச்சிட்டு ஒரு மூச்சு கொடுக்கணுங்க. சரிங்களா? இது எப்போது நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இருக்கீங்க, சிங்கிள் ரெஸ்கியூவர் அப்படின்ற சமயத்தில் 30 முறை நெஞ்சு அழுத்தத்துக்கு அப்புறம் ஒரு மூச்சு கொடுக்கணுங்க. சரிங்களா? இல்லை 2 பேர் இருக்கீங்க அப்படின்ற சமயத்தில் என்ன பண்ணணுன்னாங்க, நீங்கள் பாட்டுக்கு சிபிஆர் கொடுத்துட்ருப்பீங்க, இன்னொரு நபர் வந்து இங்கே மூச்சு கொடுக்கணும். அவர் 15 அழுத்தங்களுக்கு ஒரு முறை வந்து கொடுக்கணும். அப்போனா 30 நீங்கள் ஒரு இது பண்ணுறக்கு ஒரு சைக்கிளில் இதில் 30 அழுத்தங்கள் கொடுக்குறீங்களா, அவங்க அந்த 30 இதுக்குள்ளே 2 முறை வந்து மூச்சு கொடுத்துருக்கணுங்க. இதுதான் வந்து முக்கியமான வித்தியாசம் சிங்கிள் ரெஸ்கியூவர் மற்றும் டபுள் ரெஸ்கியூவர் முறைக்கு. இப்போ கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கும், சார் எவ்வளோ நேரம் சார் இந்த மாதிரி செய்கிறது அப்படின்னா, இதையும் வந்து 2 விஷயமா பிரிச்சுக்கலாங்க. முதல்ல சிங்கிள் ரெஸ்கியூவர், நீங்கள் ஒருத்தர் தான் வந்து அங்கே இருக்கீங்க பேஷண்ட்டு பக்கத்தில் அப்படின்னா வேறு வழியே இல்லைங்க. உதவி ஆம்புலன்ஸ் வந்து வர வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருக்கணும். வேணால் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு 10 செகண்ட் வந்து கேப் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யலாங்க தாராளமாக. இல்லை 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அவர் தலைப்பகுதியில் இருக்கவர் வந்து இங்கே வந்து அவர் சிபிஆர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். சரிங்க சார், நாங்கள் வந்து சிபிஆர் கொடுத்துட்ருக்கோம், பேஷண்ட்டுக்கு வந்து அது பயனளிக்குதா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அவங்களுடைய கரோட்டிட் பல்ஸை வந்து செக் பண்ணணுங்க. இது எதற்குன்னா, அவங்களுடைய இருதயம் வந்து தானாகவே துடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து பல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிபிஆரை வந்து கண்டினியூ பண்ண தேவையில்லை. அவருக்கு இந்த ஹெட் டில்ட் சின் லிஃப்ட் அப்படி மட்டும் பண்ணிவிட்டு அவருக்கு 6 செகண்டுக்கு ஒரு முறை வந்து மூச்சு கொடுத்தாலே போதும். ஒரு நிமிஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 10 மூச்சு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வந்து இந்த மூச்சு கொடுக்குற வேலையை மட்டும் செய்தாலே போதுங்க. இல்லை சார் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் செக் பண்ணுறோம், பல்ஸே வரல அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் சிபிஆர் கொடுத்துட்ருக்கணுங்க. சரிங்க சார், பேஷண்ட் வந்து அடுத்ததாக வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சார் அப்படின்னா, ஒன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்துட்டாங்கன்னா ஆம்புலன்ஸில் இருக்கிற எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் அவர்கிட்ட ஒரு சூட் கேஸ் இருக்குங்க சிறுசா, அதற்கு பேர் ஏஇடி அப்படின்னு சொல்லுவோம், ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர். இந்த மிஷினை வச்சு அவர் கனெக்ட் பண்ணி இருதயத்துக்கு வெளியிலிருந்து மின்சாரத்தை பாய்ச்சுவோம். இதனால் என்ன ஆகும்னா, இருதயம் வந்து செயலிருந்து இருக்கிற இருதயம் மின்சாரம் வெளியிலேருந்து கொடுக்கறனால உடனே துடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன்னாடி அவர் வந்து செக் பண்ணி பார்ப்பார், இந்த வகையான இந்த இருதய பிரச்சனைக்கு வந்து மின்சாரம் கொடுத்தா பயன் அளிக்குமா அப்படின்னு. அது செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் கொடுப்பாரு. அது வரைக்கும் வந்து நம்ம சிபிஆர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தாங்க இருக்கணும். இந்த வகையான சிபிஆர் முறை 12 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தாங்க செய்யணும். அதற்கும் குறைவாக இருக்கவங்களுக்கு இந்த முறை வந்து பயன்படுத்தக்கூடாது. காரணம், அவங்களுடைய விலா எலும்பு வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். இந்த முறையை வந்து 2 கையில் வச்சு நம்ம ஃபுல் ஃபோர்ஸை கொடுக்கும்போது விலா எலும்பு உடைஞ்சு டைரெக்டாக நுரையீரலை போய் அந்த விலா எலும்பு குத்தி பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் 12 வயதுக்கும் குறைவாக இருக்கவங்களுக்கு இந்த முறையான சிபிஆரை வந்து பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல், சரி சார் நான் வந்து இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. இந்த பதிவு வந்து எதற்குன்னா, அவசர காலத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறக்கா தானே தவிர, நீங்கள் இப்போ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நார்மலாக இருக்கிறவங்களை பிடிச்சி இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து இந்த விலா எலும்பு ஃப்ராக்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் தயவு செய்து வீட்டில் வந்து இப்போ நார்மலாக இருக்கவங்களுக்கு செஞ்சு பார்க்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் முன்னர் சொன்னேன், இந்த மூச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி தலை எப்படி வைக்கணும்னு ஒரு பொசிஷன் சொல்லியிருந்தேன். சின் லிஃப்ட் ஹெட் டில்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் பண்ணக்கூடாதுங்க. மேக்ஸிமம் பெரும்பாலானோருக்கும் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து தலைக்காயம் ஏற்பட்டிருக்கு, இல்லை அவங்க கழுத்து பகுதியில் வந்து
ஏதோ ஃப்ராக்சர் இருக்க மாதிரி டவுட்டாக இருக்குது, ஆக்சிடெண்ட்டால் பாதிக்கப்பட்டு அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற சமயத்தில் அவங்க கழுத்தை வந்து நீங்கள் போய் டைரெக்டாக இப்படி மேனிப்புலேட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா சர்விக்கல் ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்கவங்களுக்கு டைரெக்டாக ஸ்பைனல் கார்டு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போய் கழுத்தை வந்து அசைக்கும் போது அவங்களுக்கு என்னென்னா ஜா த்ரஸ்ட் அப்படின்ற முறையை ஃபாலோ பண்ணும். அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு அவங்களுடைய தாடைய பகுதியை கீழ் நோக்கி இழுத்துட்டு அவங்க வாய்ப்பகுதியை இப்போ மேல் நோக்கி இழுக்கணும். இப்படி வந்து செய்யணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது அவங்க நாக்குப்பகுதி வந்து மேல் நோக்கி வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு விட நம்ம கொடுக்குற மூச்சு வந்து டைரெக்டாக அவங்க நுரையீரல் பகுதிக்கு செல்லும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் மூச்சு கொடுக்கும்போது வெளியிலிருந்து அவங்களுடைய நுரையீரல் மற்றும் வயிறு பகுதி வந்து மேல் நோக்கி எழும்புதா அப்படின்னு பார்க்கணும். அப்போனா தான் முறையாக வந்து நம்ம கொடுக்குற காற்று வந்து அவங்களுடைய நுரையீரல் பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் போகுது அப்படின்னு அர்த்தங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதற்கும் உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.